So hello guys. So last video how to get 600 plus in last 3 months அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அது கீழே நிறைய கமெண்ட்ஸுமே வந்துருந்துச்சு, நல்ல ரெஸ்பான்ஸுமே இருந்துச்சு. ஸோ அதில் மோஸ்ட் ஆஃப் தம் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின், ஸோ பயாலஜியில் எப்படி 300 ப்ளஸ் எடுக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயாலஜி அப்படிங்கிறது வந்து உங்களை நீட்டில் காம்படிஷனில் வச்சிருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அதாவது பயாலஜியில் நீங்கள் 360க்கு 300 ப்ளஸ் எடுக்கல அப்படின்னா ஸோ யூ ஆர் அவுட் ஆஃப் காம்படிஷன். லைக் இப்போ இந்த ரீசன்ட் டைம்ஸில் கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து 600 ப்ளஸ் எடுத்தால் தான் சீட் அப்படி கவர்மெண்ட் சீட் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு ஈஸியர் வே டு கெட் 600 ப்ளஸ் அப்படின்னா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பயாலஜியில் 300 ப்ளஸ் 360க்கு 300 ப்ளஸ் எடுக்கணும். ஸோ மேபி கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜாக இருக்கும், ஃபிசிக்ஸ் மேபி டஃபராக இருக்கலாம், இல்லை ஈஸியராக இருக்கலாம். அந்த வருஷம் ஃபிசிக்ஸ் ஈஸியாக கேட்டாங்கன்னா அது பேப்பர் ஈஸி அப்படின்னு வரலாம், இல்லை அந்த வருஷம் ஃபிசிக்ஸ் டஃபாக இருந்துச்சுன்னா பேப்பர் டஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் செகண்டரி. ஸோ இப்போ எப்படி பயாலஜியில் 300 ப்ளஸ் அவுட் ஆஃப் 360 எடுக்கிறது, அதுக்கு வித் த ப்ராப்பர் ஷெடியூல் வித் த ப்ராப்பர் டெஸ்ட் சீரீஸ் நான் வந்து ஒரு பிளான் சொல்ல போகிறேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஜென்ரலாக நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயாலஜி அப்படின்னாலே என்சிஆர்டி தான். என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய லைன் பை லைன் எல்லாமே ரீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே சொல்லுவேன். ஜஸ்ட் ஒரு டைம் நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே ஸோ ஆல்மோஸ்ட் உங்களால் 250 அந்த ரேஞ்சுக்கிட்ட எடுக்க முடியும். எல்லா சாப்டர் ரீட் பண்ணிங்கன்னா ஸோ 250 தான் வருமா எல்லா சாப்டர் ரீட் பண்ணிங்கன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை எல்லா சாப்டர் ரீட் பண்ணிங்கன்னா ஸோ 250 வரும். திரும்பி அதே சாப்டர் எல்லாத்தையுமே எடுத்து ரீட் பண்ணும்போது உங்களோட மார்க் ஹையர் ஆகும். ஜஸ்ட் பை ரீடிங் உங்களால் எம்சிக்யூ ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணணும். பயாலஜி அப்படின்னா டேரெக்டாக ஒரு கொஸ்டின் என்சைட்லேருந்து தானே வரப்போகுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் தோணலாம். என்னதான் நம்ம ஒரு தடவை ரீட் பண்ணியிருந்தாலுமே ஒன்ஸ் எம்சிக்யூ ஃபார்மேட்னு போகும்போது எப்பவுமே கன்ஃபியூஸாக இருக்கக்கூடியது என்னன்னா, 2 ஆப்ஷன் நமக்கு தோணும். ஏபிசிடி இந்த 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சூஸ் பண்ணுற ஒன்று மோஸ்ட் ப்ராபப்ளி தப்பாக தான் வருது. நீங்கள் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு கான்செப்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது அது ஒரு விதமாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த கான்செப்டை திரும்பி ஒரு தடவை ரீட் பண்ணும்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்ரெண்ட். பயாலஜியில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மினிமம் 2 டைம்ஸ் ரீட் பண்ணியிருக்கணும் என்டையர் சாப்டர்ஸ். ப்ளஸ் எல்லா பிஒய்க்யூஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் கண்டிப்பாக சால்வ் பண்ணியிருக்கணும். ஏன் பயாலஜிக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா, ஸோ கொஸ்டின்ஸ் ஆர் கோயிங் டு பி டைரக்ட்லி ஃப்ரம் என்சிஆர்டி. ஸோ அதில் டவுட்டே இல்லை. ப்ளஸ் நீங்கள் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஸோ ஒரு நியூமெரிக்கல் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு டைம் அதிகமாக தேவைப்படும் கரெக்டாக. ஸோ அப்போது நீங்கள் பயாலஜியில் கொஞ்சம் டைமை சேவ் பண்ணணும். அந்த டைமை சேவ் பண்ணிங்கன்னா தான் அந்த எக்ஸ்ட்ரா டைமை ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் நல்லா நான் வச்சுக்கோங்க, மினிமம் 2 டைம்ஸ் என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸையும் ரீட் பண்ணிடுங்க. ப்ளஸ் பிஒய்க்யூஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுங்க. அந்த கொஸ்டின்ஸ்லாம் தப்பு பண்ணுறீங்களோ அதை ஜஸ்ட் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிடுங்க. இட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் பயாலஜி டு ஸ்கோர் மோர் மார்க். நான் ரீட் பண்ண கமெண்ட்ஸில் மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய பேர் கேட்டிருந்த கொஸ்டின். ஸோ எல்லா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் நல்ல மார்க் எடுக்காங்க, பட் பயாலஜியில் 300 ப்ளஸ் மார்க் வர மாட்டேங்குது. என்ன ரீசனாக இருக்கலாம்? ரீசன் அதை நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவை பார்த்துருப்பீங்க எல்லா சாப்டர்ஸும், இல்லை எம்சிக்யூஸ் வந்து அதிகமாக சால்வ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு எக்ஸாமில் போய் எழுதிருப்பீங்க. ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த ரீசனாக வந்து இருக்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பாக பயாலஜியில் வந்து மார்க் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நான் லாஸ்ட் வீடியோவில் என்னென்னலாம் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் ஃபார் பயாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பேஸ்ட் ஆன் லாஸ்ட் இயர் என்டிஏ எந்த மாதிரி கொஸ்டினை செட் பண்ணியிருந்தாங்க அதை வச்சு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வச்சிருக்கேன், இல்லை நம்ம சேனலில் கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள் லாஸ்ட் வீடியோ. ஒன்றுமே இல்லை, எப்பவுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இன்றைக்கி தான் உங்களோட டே 1 அப்படின்னா ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் த ஹை இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அண்ட் அதுக்கு ரொம்ப அதிக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ தீஸ் ஆர் ஜென்ரல் திங்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஏதோ ஒரு பிளான் சொல்கிறான்னு சொல்லியிருந்தில்ல, என்ன பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒன்றுமே இல்லை, பயாலஜியில் ஒரு யூனிட் டெஸ்ட் மாதிரி 10 யூனிட் டெஸ்ட் ஒரு யூனிட் டெஸ்ட்டில் வந்து 90 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். யூனிட் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எத்தனை யூனிட் வந்து பயாலஜியில் இருக்கும், லைக் என்கிட்ட 11th and 12th பயாலஜி எல்லாத்துலையுமே இப்போ அனிமல் கிங்டம் அப்படின்றீங்கன்னா ஸோ அது ஒரு யூனிட். அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸ்லேருந்து ஒரு 90 கொஸ்டின்ஸ் எடுத்து ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ என்டிஏ ரீசெண்டாக கடைசி ஒரு 2 வருஷத்தில் எதில் இருந்து இம்பார்ட்டண்டாக எடுக்காங்க கொஸ்டின்ஸ் எடுக்காங்க. ப்ளஸ் ஒரு சில பிஒய்க்யூஸ் அதை மாடிஃபை பண்ணி ஒரு சில கொஸ்டின் அதே மாடல் அதே பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின், ஒரு சில ட்விஸ்டட் கொஸ்டின், மோஸ்ட்லி எல்லாமே என்சிஆர்டியிலிருந்து இருக்கக்கூடிய கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு 10 யூனிட் டெஸ்ட், ஒரு யூனிட் டெஸ்ட்டில் 90 கொஸ்டின்ஸ் இருக்கும் வித் கிளியர் எக்ஸ்பிளனேஷன், எல்லாமே ஆன்சர் பிடிஎஃப் தனியாக வந்து வந்துடும். ப்ளஸ் 50% போர்ஷன், அதாவது ஹாஃப் த போர்ஷன் இருக்கக்கூடிய 2 டெஸ்ட், அதே மாதிரி ஃபுல் லென்த் டெஸ்ட் 5 டெஸ்ட். இது எல்லாமே நீங்கள் நிறைய பேர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, பயாலஜி எப்படி நான் வந்து 300 ப்ளஸ் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு. இதுக்கு வித் த ப்ராப்பர் பிளான், வித் த ப்ராப்பர் ஷெடியூல், வித் த ப்ராப்பர் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் என்டிஏ ஸ்டைல் ஃப்ரம் த என்சிஆர்டி. ஸோ நாங்கள் வந்து மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நாங்கள் ஸோ நீட் என்ன பேட்டர்னில் லாஸ்ட் இயரில் அதுக்கு முந்தின வருஷங்கள்லாம் என்ன பேட்டர்னில் என்டிஏ எடுக்காங்களோ அதை ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி நாங்கள் வந்து கொஸ்டின் செலக்ட் பண்ணி ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஜென்ரலி நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கும், உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு
ஒரே காரணத்தினால நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஸோ இந்த பிளான் நாங்கள் வந்து மேக் பண்ணுறோம்ல, ஸோ இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா பயாலஜி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஸோ நாங்கள் அந்த பிளானை வந்து மேபி நாளைக்கு நான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறேன். நீங்கள் பண்ண வேண்டியது பயாலஜி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வித் த ப்ராப்பர் பிளான், வித் த ப்ராப்பர் ஷெட்யூல், வித் த ப்ராப்பர் நம்பர் ஆஃப் கொஸ்டின். ஸோ உங்களுக்கு அது எல்லாமே வந்து டீட்டெயிலாக கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் பயாலஜி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்களோட நீட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இதை ஷேர். எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அதை பொறுத்து உங்கள் எல்லாத்தையுமே 300+ இல்லை 360 அவுட் ஆஃப் 360 எடுக்க வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஒன்ஸ் இஃப் யூ ஆர் அஃபிஷியலி ரிஜிஸ்டர்ட் இன் அவர் டெஸ்ட் சீரிஸ். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலி த டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட் அந்த மாதிரி ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் NTA ஸ்டைல், பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், அதே மாடல் அதே பேட்டர்னில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே வந்துகிட்டே இருக்கும். தேவை உங்களோட சப்போர்ட், ரெடி டு கிவ் அவர் பெஸ்ட் டு கிவ் த பெஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் ஃபார் யூ. ஓகே, ஸோ இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.